இன்றைக்கு நாளைக்கு நாளைக்கும் கிளாஸுகள் உங்களுக்கு நாளைக்கு செய்யலாம். ஐலன்ஸ் வர கிளாஸ் இல்லை, அதில் நாளைக்கு 8 to 10 மணி எடுக்கேன் கடைசி கிளாஸ். இப்போ நாளைக்கு இரவுக்கு எடுப்பேன் கிளாஸ். இன்றைக்கு பாருங்கள், நான் இன்றைக்கு பேச போகிற விஷயம் உங்களுக்கு செகண்ட் பாட்டுக்குரிய விஷயம். ஒரு கடிதம், கட்டுரை, சுருக்கம் வகை அதுகளை பிடிச்சிருந்ததும் நாளைக்கு பகுதி 3 சொல்லி விளங்கப்படுத்தி விடுறேன். இந்த முறை கட்டுரையை முதலாவது பேசுவோம். சரியா? கட்டுரை, கடிதம், சுருக்கம், கிளைத்தல் பகுதியை பேசிவிடுவோம். அது இன்னும் உங்களுக்கு நான் இந்த கிளாஸில் செய்யலை. இன்னும் அது முக்கியமான ஒரு பகுதி உங்களுக்கு தெரியும். இப்போ கட்டுரை பகுதியை பார்த்தோம்னு சொன்னால் உண்மையிலே வடிவா அவதானிங்க. இப்போ நான் சொல்கிற விஷயத்த சரியா? கட்டுரை பகுதி உண்மையிலே என்ன இஷ்யூன்னு சொன்னார்கள், அதிகமான மார்க்ஸ் வார பகுதி அது. சரியானே? கட்டுரை அதிகமான மார்க்ஸ் வாரது. நாம் என்ன செய்கிறோம்னு சொன்னால், அந்த கட்டுரை பகுதியை நாம் கணக்கில் எடுக்கிறல, அது எப்படியாவது கட்டுரை நாம் எழுதலாம் என்ற ஒரு எண்ணம் நம்மளுக்குள்ளே வந்துடும். அது உண்மையாக இருக்கக்கூடாது. ஏன்னா 25 மார்க்ஸ் வார கட்டுரையை நாம் என்ன நோமலாக படிச்சுட்டு போகிறோம், படிக்கிறதே இல்லை சில டைமில். அதே டைமில் பாருங்கள், 25 சுருக்கம் 10 35, அங்கால கிளைத்தல் 10 45, அங்கால கடிதம் 15, 60 மார்க்ஸ் கிட்டத்தட்ட. அப்போ 60 மார்க்ஸ் கூட 2 பிரிச்சாலும் 30, கிட்டத்தட்ட எஸ் மார்க்ஸுக்குரிய அதுக்குள்ளே இருக்குது. அப்போ நம்ம இப்படி கட்டுரையை கையாளுறது வடிவாக கேட்டுக்கொள்ளுங்க. இப்போ நீங்கள் போன உடனே எக்ஸாம் பேப்பரில் செகண்ட் பார்ட்டில் நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட் செஞ்சுட்டீங்கன்னா 40 கேள்வி கோடு போட்டுட்டீங்கன்னு சொன்னால், 2வது உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் அந்த டியூட்டை பார்க்கலாம், எப்படி ஒரு மாதிரியை பார்ப்போம், எப்படி வரும் என்றதை ஒரு மாதிரியை பார்த்துருவோம். சரிதானே? உங்களோட பேப்பர் எப்படி இருக்குன்னு தெரியும் தானே? இப்போ இதில் நம்ம பேப்பரில் போய் பார்ப்போம். சரி, இப்போ பேப்பர் எடுத்து எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஓகே, சரி, இந்த இருக்கு. இப்போ ஒரு மாதிரியை பார்க்க போகிறேன். ரைட், சரி, இந்த இருக்கு பாருங்க. இந்த மாதிரியை பாருங்க. இது ஒரு மாதிரி. சரி, இதுக்கு 4 தலைப்பு உங்களுக்கு தருவாங்க. கட்டுறேன் 4 தலைப்பு தருவான். சரி, இப்போ நீங்கள் போனோன்னு என்ன செய்யணும்னு சொன்னால், ரைட், போனோன்னு என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த 4 தலைப்பையும் முதல் வாசிக்கணும். ரைட், அதான் பிளான் பண்ணுறது. 4 தலைப்பையும் வாசித்து இந்த 4 தலைப்பிலையும் எது எங்களுக்கு இலகுவாக இருக்குது என்றதை முதல் நீங்கள் மார்க் பண்ணணும். இப்போ முதலாவது விளக்க கட்டுரையை விட எனக்கு சொற்பொழிவு அல்லது மேடை பேச்சு வரும். அது இலகுவாக இருந்தால் அதை டிக் பண்ணணும். ஏன்னா உண்மையிலே நிறைய பேர் கட்டுரை எழுதுறன்னு போட்டு முதல் பந்தில மட்டும்தான் விஷயம் இருக்கும். பட் அங்கே போக 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 அப்படியே விஷயம் இல்லாமல் போயிடும். ரைட், அப்போ முதலாவது கட்டுரைக்கு பாயிண்ட்ஸ் தெரியாட்டி டக்குன்னு மேடை பேச்சை பார்க்கணும். இப்போ மேடை பேச்சும் என்ன கட்டுரை மாதிரி தான், கொஞ்சம் மேடையில் பேசுகிற மாதிரி அப்படியே அங்கே பேச்சு வழக்கு இல்லாமல் நியம வழக்கில் எழுத போகிறீங்க. அப்போ இதுவும் எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குமென்னு சொன்னால் டக்குன்னு 3வது உரையாடல் தொடரும். என்னையை பொறுத்தளவுக்கு சிறுகதை நீங்கள் செய்யக்கூடாது. நான் எந்த இடத்துலையும் பிள்ளைகள்கிட்ட சொல்கிறது, பிள்ளைகள் ஓயல் பிள்ளைகள் சிறுகதை செய்ய வேண்டாம். உங்களுக்கு சிறுகதை எழுதுகிற ஐடியா இருந்துச்சுன்னா ஓயல் எழுதி போட்டு நீங்கள் அதை பொதுவாக அவங்களோட டேலண்ட்களை வளர்த்து கொள்ளலாம். எக்ஸாமை பொறுத்தளவுக்கும் அவங்க அங்கே இந்த சிறுகதையை எழுதி வாசித்து மெனக்கடுறது இல்லை. அப்போ முடிஞ்ச அளவுக்கு இந்த 3ம் தெரியாத பட்சத்தில் தான் நீங்கள் சிறுகதைக்குள்ளே போகணும். இந்த 3 பகுதியும் தெரியாத பட்சத்தில் தான் நீங்கள் சிறுகதைக்குள்ளே போகணும். ஆக நீங்கள் முதலாவது பிளான் பண்ணுங்க கட்டுரையை. ரைட், அப்படி கட்டுரைக்கு பாயிண்ட் சரியாட்டி 2வது நீங்கள் சொற்பொழிவை பார்க்கலாம். சரி, அதுக்கு பிறகு நீங்கள் அப்படி அதுவும் எங்களுக்கு தெரியாட்டி நீங்கள் 3வது மேடை பேச்சை பார்க்கலாம். சரி, இப்போ நீங்கள் இந்த முறை சும்மா சொல்கிறேனே, இப்போ நான் தருவன் சில கட்டுரைகள் தந்திருக்கேன். இப்போ ஏஐ வந்திருக்கேன்னு வைங்களேன், ஏஐயோ அல்ல போதையோ இதை ஒன்று வருது. ரைட், இந்த இடத்துல போதைப் பொருள் கீழே ஏஐயை பற்றி பேசுனா உங்களுக்கு போதைப் பொருளை கூட பாயிண்ட் தெரியுமா அல்லது ஏஐயை பற்றி தெரியுமான்னா அதில் 2 ஒன்று தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதோட அதிகரித்து வர தற்கொலைகள்,
சிறுவர்கள் இப்போ ஃபோனுகளால் இளந்தலைமுறைகள் பாதிக்கப்படுறது. அப்போ இந்த விஷயங்கள் இந்த தருவட் இருக்கு. அப்போ என்ன செய்யணும்டா, முதலாவது போனோடனே டிக் பண்ணது பிறகு பிறகு என்ன செய்யணும்டா, ஒரு சட்டகம் ஒன்று நீங்கள் பிளான் பண்ணி கொள்ளணும். நான் எப்படி எழுத போறேன், ரைட். முதல் 250 சொல்லண்டா, நான் 5 பந்தி எழுத போறேன். 5 பந்தி என்ன சொன்னா ஒரு பந்திக்குள்ள கிட்டத்தட்ட 40-50 வார மாதிரி. அப்ப 5 பந்திலே 50 படி 250 சொல் வந்துடும். ஒரு 230 240 சொல்லுக்குள்ள இருந்தாலே போதும், ரைட். 250குள்ள அவ்வளோ 240 அடங்கும். சரி, அதுக்கு மேலே நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. கிட்டத்தட்ட டைமை செட் பண்ணி எடுத்துடணும். ஒரு 35 நிமிஷத்தை தாண்டக்கூடாது. 39 நிமிஷத்துக்குள்ள உங்களை கட்டுரை முடிச்சிடணும். ஏன்னா மற்றதுக்கும் டைம் தேவை நம்மளுக்கு. அப்போ முதலாவது பிளான் பண்ணி சார் போட்டு என்ன செய்யணும். ஓ சார் 5 பந்தியண்டா எத்தனை பக்கமே வரும் சார்? இப்போ நீ 5 பந்தினா எழுத்தை பொறுத்து இருக்குது தானே. கிட்டத்தட்ட ஒரு ஒன்று ஒரு ரெண்டு ஒரு தாளும் ஒரு தாள் வந்தாலே காணும். ஒரு தாள் வந்து அடுத்த பக்கத்தில் கொஞ்சம் போனாலும் பரவாயில்ல. இப்போ உங்களோட எழுத்துக்கு நான் இப்போ கேட்குறேன் சொல்லுங்க, உங்களோட எழுத்துக்கு 2 பந்தி எத்தனை ஒரு பக்கத்தை பிடிக்குமா? சப்போஸ் ஒரு பக்கம் அப்படின்னா ஒரு தாளும் நீங்கள் அங்கால பக்கமும் எழுதணும், ஒரு அரைவாசி பக்கம் எழுதணும். ஓகே சார். அது உங்களை எழுத்து தான் அதில் செல்வாக்கு செலுத்தும். உங்களை எழுத்து பெருசு. அப்போ சிலாக்கள் சின்ன எழுத்தாக இருந்ததுன்னா அது கொஞ்சத்தால் தான் பிடிக்கும். ஆனால் நீங்கள் 250 சொல்லுங்க பிளான் பண்ணுங்க. ஏன்னா அவங்க எப்படி எண்ணுவாங்கன்னு சொன்னால், இப்படி 1 2 3 இப்படி எண்ணி போட்டு புறவிஞ்சால் கீழே எண்ணுவாங்க. எத்தனை பேர் அப்படி தான் எண்ணி பார்க்குறவங்க சொற்களை. அப்போ நீங்கள் எழுத்து பெருசாக இருந்தாலும் அப்துல்லா ஃபைசர் எழுத்து ஓகே, பெரிய எழுத்துன்னு ஒரு அளவான எழுத்து தான். ஆனால் ஒரு எழுத்து அது பிரச்சனை இல்லை. சரி, ஆனால் என்ன சொல்ல வாரேன்னு சொன்னால், அதே நான் அந்த பந்தியாக பிரிக்க சொல்கிறேன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்துடும். கட்டுரை என்ன, கட்டுக்கோப்பாக எழுதுறது. உங்களுக்குள்ள ஆர்டர் வரும். இந்த பந்தியில் இது இருக்கணும், இந்த பந்தியில் இது இருக்கணும், இந்த பந்தியில் இது இருக்கணும் என்னொரு ஆர்டர் வரணும். சரியா? அப்போ முதலாவது நீங்கள் கற்று எழுதக்குள்ள வடிவா கேட்டுக்கொள்ளுங்க. அறிமுகத்தை வடிவா எழுதணும். நீங்கள் எந்த கட்டுரை ஆரம்பிச்சாலும் இந்த கட்டுரையின் நோக்கமாகும் என்று தான் தொடங்கணும். இப்போ பாருங்களா, சூழல் மாசடைக்குள்ள இயற்கை மணி, இப்போ நான் சும்மா சொல்றேன், ஒரு சூழல் மாசடைகின்றது என்று எழுதுறேன். அதுக்கு ஒரு கட்டுரை, இறைவன் எமக்களித்த அரும் கொடைகளில் ஒன்று சூழலாகும். இப்படி ஏதாவது ஒரு வார்த்தைகள், அந்த கவர்ச்சிகரமான வார்த்தைகளை முதல் பாவிக்கிறது. அந்த சூழலில் இயற்கையின் சமநிலை குழம்பி காணப்படுவது சூழல் மாசடைதல் ஆகும். சூழலாக நிலச்சூழல், நீர்ச்சூழல், பண்பாட்டு சூழல், வழிச்சூழல் என பல வகை உண்டு. இச்சூழல் மாசடைவதும் அதை தடுப்பதற்கான வழிகள் பற்றியும் ஆராய்வதே இக்கட்டுரையின் நோக்கமாகும். இந்த கட்டுரையின் நோக்கமாகும் என்று முதல் கொடுத்தாலே அது அழகா இருக்கும். அப்ப இதுக்கு கீழே இதுதான் போப்புது என்று அவங்களுக்கு தெரியும். அப்ப புள்ள வடிவ ஆரம்பிச்சிருக்கு, ரைட். அதுக்கு பிறகு சொன்ன மாதிரி முதல் பந்தி வருகுதா, அதுக்கு பிறகு அப்படி அப்படி சொல்லணும். விளங்குதா? ஓம். அந்த ஓமையா சமரி சொல்லுங்க. சமரி எழுதுறதுல பெருசா கவனம் செலுத்தணுமா? சமரி எழுதுறது தான் சார் கொஞ்சம் கஷ்டமாயி. சுருக்கத்தை சொல்றீங்களா ஐயா? அப்படின்னா முடிவு கடைசியா இல்ல, கடைசி நீங்க இல்ல இந்த சார், கட்டுரைக்கு கன்க்ளூஷன் முடிவு கேட்கிறீங்களா? கன்க்ளூஷன் ஓ, ஆயிடும். கட்டுரையில இல்ல கட்டுரையில நீங்க தீர்வைத்தானே கொடுப்பீங்க. தீர்வை கொடுத்த போது உங்க அந்த தீர்வோட சேர்த்து உங்களோட கருத்தை முன்வைங்க. அது ஒரு 3 வரிக்குள்ள வந்தா சரி. தீர்வு தான் மிக முக்கியம். இப்ப எந்த கட்டுரைக்கும் நீங்க இப்ப சும்மா சொல்றேன், ஏஐ நீங்க என்ன எழுத போறீங்க, சாதக பாதக நிலை வேண்டக்குள்ள முதலாவது ஏஐல அறிமுகத்தை எழுத போறீங்க, ஒரு பந்திகளை எழுதி கொடுக்க போறீங்க. அது பிறகு ஏஐ எந்தெந்த துறைகள்ன்றதை நீங்க முதல் பந்திலே கொடுத்துடணும். விளையாட்டுத்துறையில, கல்வித்துறையில, என்ன அடுத்தது விண்வெளித்துறையில, ஏன்னா யுத்தத்துக்குமே இப்போ ஏஐ பயன்படுத்தப்படுகின்றது, ரைட். அப்படி இந்த இராணுவத்துறைக்கு, அப்போ எல்லா இதுலையும் இந்த ஏஐ துறைகள்லாம் பயன்படுத்தப்படுறது முதல் பந்தியில் கொடுத்துட்டு, அதுக்கு பிறகு நீங்கள் அதற்குரிய சாதகமான விடயங்களை ஒரு பந்தியோ 2 பந்தியோ கொடுக்கணும். அதுக்கு பிறகு பாதகமான விடயங்கள் கொடுக்கணும். கொடுத்ததுக்கு பிறகு லாஸ்ட்ல நீங்க முன்வைக்கணும். இப்படி பல வகையான சாதக பாதக நிலைகள் இருந்தாலும் நாம நம்மளுக்கு தேவையான விஷயத்தை இதுல இருந்து பெற்றுக்கொண்டு தேவையில்லாத விஷயத்தை நாம விட்டு விடுவது சிறந்தது என்று ஏதாவது உதாரணம் போட்டு முடிக்கணும். முடிச்சப்ப
எல்லா துறையிலையும் சாதக பாதகம் இருக்கும். ஆனா ஒரே ஒரு துறையில மட்டும்தான் நீங்க இங்க கற்றவரக்குள்ள இப்ப போதை வஸ்து போகக்குள்ள அதுல சாதகம் இல்லை, எல்லாம் பாதகம் தான். அப்ப அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா பாதகமான விளைவுகளை கொடுத்து போட்டு தடுப்பதற்கான வழிகளை கொஞ்சம் ஆழமா எழுதணும். அரசாங்க ரீதியாக இதை தடுக்கலாம், மாணவர்கள் ரீதியாக எப்படி அதுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துறது என்றதை எழுதணும். இந்த இங்க பாருங்களா, இந்த மூன்றாவது கட்டுரையை பாருங்க. இன்றைய சிறுவர்கள் எதிர்கால வாழ்வை சீர்குலைக்கும் வகையில் போதைப்பொருள் பாவனையான அதிகரித்து வருகிறது. இவற்றால் இந்த இளைய தலைமுறையினர் வாழ்விதமான அசௌகரியங்கள் முகம் கொடுக்கும் அதேவேளை அவர்களை சார்ந்தோரும் இன்னொரு பிரச்சனையை நோக்கிறார்கள். இது ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் மேடை பேச்சு. இதுலயும் அதே விஷயம் தான் வரப்போகுது. விளங்காரு. அப்ப நீங்க மேடை பேச்சும் ஒரு 5 பந்தி, அப்படி இல்லை 5 பந்தி 6 பந்தியை கொண்டு வாங்க. சொற்களை குறைங்க, 40 சொல்ல பந்தியாக்குங்க, பிரச்சனை இல்லை. அது நான் சொல்ல வந்த என்ன விஷயம்டா, எழுத போறத உங்களோட பேப்பர்ல பக்கத்துல நோட் பண்ணுங்க. முதல் பந்திக்குள்ள நான் இதை எழுத போறேன், 2வது பந்திக்குள்ள இதை எழுத போறேன், 3வது பந்திக்குள்ள இதை சாதகத்தை எழுத போறேன், பாதகத்தை எழுத போறேன். அப்படி எழுதுறத ஒவ்வொன்றா தூக்கி தூக்கி எழுதி பாருங்க, ஒரு ஓர்டர் வரும் உங்களுக்குள்ள. நீங்க அப்படி எழுதாம எழுதி போனீங்கன்னா மறந்துடும். என்ன எழுதிருக்கிறேன்னு தெரியாது, என்ன எழுதணும் என்று தெரியாது, ஒரு ஓர்டர் வராது. நான் சொல்ற உண்மையா பொய்யா? அப்படி ஒரு நிலை உங்களுக்கு வாரதா இல்லையா? ஓ சார். கட்டாயம் வரும். ஏன்னு சொன்னா நீங்க அப்படியே எழுதி போறீங்க, என்ன தோணுதோ தான் எழுதி போறீங்க. அது புல, அந்த வழி புல. நான் கட்டுரைக்குள்ள இதுதான் எழுதுன்ற நோட் பண்ணி வச்சா தானே எனக்கு இதுக்குள்ள என்ன எழுதிட்டேன் என்ன எழுதணும் என்று தெரியணும். ஆகவே தயவு செய்து பேப்பர்ல நோட் பண்ணுங்க. இதைத்தான் நான் எழுத போறேன், இதைத்தான் எழுத போறேன், நோட் பண்ணி போட்டு அந்த விஷயத்தை ஒவ்வொன்றா ஓர்டர்ல எழுதி வாங்க. கட்டுரைக்கும் இதைத்தான் செய்யுங்க, சொற்பொழிவுக்கும் இதைத்தான் செய்யுங்க. 3வதா நீங்க உரையாடலுக்கு போகணும். உரையாடல் போறதாக இருந்தால் நிச்சயமாக பேச்சு வழக்கு கையாளப்படுத்தக்கூடாது. ரைட்? அது நியம வழக்கில் தான் எழுத வேண்டி வரும். இதுதான் இந்த கட்டுரையை பற்றிய விஷயம். உங்களுக்கு நான் இந்த முறை வடிவா கேட்டுக்கொள்ளுங்க. கட்டுரையில நான் சில கட்டுரை தலைப்புகள் தந்திருக்கேன். சரிதானே? பின்னுக்கு போங்க, கடைசியில ரைட் நான் சில கட்டுரை தலைப்பு தந்திருக்கேன். இங்க பாருங்க. இப்ப இதை தவிதான் வருமண்டி இல்ல, போன முறை கொடுத்தது வந்திருந்த ஏழுக்கு செயற்கை நுண்ணறிவு. இங்க பாருங்க, நான் பாயிண்ட்ஸ் ஹோம்ல விஷயம் கொடுத்தீங்க பாருங்க. முதலாவது செயற்கை நுண்ணறிவு அந்த அறிமுகத்தை எழுதுவீங்க. அதுக்கு பிறகு செயற்கை நுண்ணறிவு முக்கிய அம்சங்களை சொல்லுவீங்க. அதுக்கு பிறகு பயன்கள், ஒவ்வொரு துறையிலையும் பயன்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வரலாறு மேல வந்துச்சுன்னா சரி, செயற்கை நுண்ணறிவு வரலாறு நீங்க முன்னுக்கு அறிமுகத்துல கொடுக்கலாம். அதுக்கு பிறகு அது தீமைகள், அங்க அங்க மேல நன்மைகள் தரப்பட்டிருக்கு, பிறகு தீமைகள், பிறகு உங்களோட கருத்து. அதே மாதிரி 2வது ஒரு தூய்மையான நாடு எப்படி இருக்கணும். இப்போ கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் போதுதானே ஜனாதிபதியாக கொண்டு வரப்பட்டது. அப்போ ஒரு தூய்மையான நாடை பற்றி இதில் கொடுப்பட்டிருக்கு. ரைட்? அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா இங்க போதைப் பொருளை தீமை என்று மட்டும்தான் கேட்கலாம். அப்ப இங்க பாருங்க, போதைப் பொருள் நான் என்னென்னு கொடுத்து போட்டு பிறகு ஏன்னா அந்த போதைப் பொருட்களையும் என்னென்னு கொடுக்கணும். அதுக்கப்புறம் போதைப் பொருளை தீமை, மனநலம் பாதிப்பு, குடும்பம் மற்றும் சூழல் பாதிப்பு, என்னென்ன பாதிப்பு ஏற்படுது, சட்ட பிழைகள், பொதுமக்கள் நலத்துக்கு ஆபத்து, அடுத்தது தீர்வு மற்றும் விழிப்புணர்வு, இதெல்லாம் முக்கியம். அடுத்த இப்படி முடிக்கிறது. அடுத்த பாருங்க, ஊழலற்ற தேசத்தை உருவாக்குறது. இதுல என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குது, ஊழல் என்னென்ன சொல்றதுல ஊழல் இல்லாம ஆக்குறது, சமூக நீதி பாதிப்பு, பொருளாதார வீழ்ச்சி, மக்கள் நம்பிக்கை குறைவு, விவசாயம் மற்றும் தொழிலாளர், ஊழல் ஒழிப்பதற்கான வழிமுறைகளை பாருங்க. ரைட்? அடுத்தது இங்க கொடுக்கப்பட்டது பாருங்க, அதிகரித்து வரும் தற்கொலை காரணங்களும், சமூக வலைத்தளங்களும், மாணவர்களும், பாலிய துஷ்பிரயோகம், இதெல்லாம் பிரச்சனைகள். சுற்றுலாத்துறை, விளங்குதா? இது சார்ந்த விஷயங்கள் ஏதாவது இந்த ChatGPT பார்த்துட்டு போங்க. சும்மா ஃப்ரீயா இருக்கிற டைம்ல கொஞ்சம் அடிச்சு பாருங்க என்னென்ன விஷயம் இருக்குன்னு. கரண்ட்ல இருக்கிற பிரச்சனைகள் தான் வரும். அதுவும் இதுக்குள்ள நாம இப்ப பேசுறது ஏதாவது ஒன்றுக்குள்ள இருக்கலாம். ரைட்? இந்த உணவுகள், இப்ப இந்த பிள்ளைகள்லாம் தெரிந்தானே சரியான நிலைமைகள் எப்படி போகுதுன்னு தெரிந்தானே, அது எங்க பார்த்தாலும் கொலைகள், தற்கொலைகள். அப்ப
என்ன மனிதன் உயிர் அருமை தெரியாம செயற்படுதல். அப்ப அந்த அது சம்பந்தப்பட்ட ஏதாவது விஷயங்கள், ரைட்? மாணவர்களுக்கு ஆசிரியர் அடிக்காததால் அந்த அதாவது இந்த கட்டுப்பாடு இல்லாம மாணவர்கள் வளர்றாங்களா, அப்படி ஏதாவது சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை கேட்டு வரலாம். இதுகளை கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. இதுதான் கட்டுரைக்குள்ள. இது விளங்கிட்டா? அடுத்தது பாத்தீங்கன்னா பிள்ளைகள், ரெண்டாவது விஷயம் உங்களுக்கு பேசணும், சுருக்கம். தயவு செய்து இதே மாதிரி தான் சுருக்கமும். இப்ப சும்மா சொல்றேன், நீங்க சுருக்கம் எழுத போனா என்ன செய்யறீங்கன்னு சொன்னா, முதல் கொஞ்சம் தயவு செய்து சுருக்கத்தை நல்லா ஒரு 3 தடவை வாசிங்க. வாய்ச்சது என்ன செய்யுங்கன்னு சொன்னா, சுருக்கத்துல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எடுத்தோன சுருக்க வேண்டாம். அடுத்து சுருக்கத்துல உங்களோட மொழி நடையும் இருக்கக்கூடாது. இந்த சாரி, அதுல இருக்கிற மொழி நடை இருக்கக்கூடாது. உங்களோட மொழி நடையில சாராம்சத்தை எழுதணும். அதான் உண்மையான சுருக்கமா மையம். இப்ப இங்க பாருங்களா, இப்படி ஒரு பந்தி வருதுன்னு வைங்களேன் சுருக்கத்துல. ரைட்? அவங்க பந்தி எத்தனை வேணும் தருவான், ரைட்? இப்ப இங்க பாருங்க, முதலில் இயற்றமிழ்னது இன்றைய நிலையை நோக்குவோம். பண்டைய நாட்களில் போலல்லாது இக்காலத்தில் நாளுக்கெல்லாம் நூற்றுக்கணக்கான சஞ்சிகைகள், மலர்கள், இதழ்கள், நவீன சிறுகதைகள் முதலிய திரள் திரளாக வழிவருகின்றன. இப்ப இங்க பாருங்க, சஞ்சிகை, மலர்கள், இதழ்கள், நவீனம், சிறுகதை இதுல. அப்ப நீங்க என்ன எழுதணும்? இது அவ்வளவு தெரிஞ்சுருக்கலாம். இன்று நூற்றுக்கணக்கான பல ஆக்கங்கள் வெளிவருகின்றன. அப்ப இங்க சஞ்சிகைகள், மலர்கள், இதழ்கள், நவீனம், சிறுகதை இதுக்கு எல்லாம் ஒரே பேர் தான், ஆக்கங்கள். அப்ப இந்த 3 வரியையும் பக்கத்துல சுருக்கி பக்கத்துல எழுதுறது, இந்த பக்கத்துல எழுதுறது. அதுக்கு பிறகு அடுத்த 3 வரியையும் வாசிக்கிறது. அது எங்க முடியுதோ அதுல சுருக்கத்தை இந்த பக்கத்துல எழுதுறது. இப்படி வாய்ச்சி போட்டு இங்க எழுதுனீங்க இந்த பாயிண்ட்ஸுகள், அதுகளை தொகுத்து உங்களோட மொழி நிலையில் எழுதுறதுதான் சுருக்கம். இப்படி நாம யாரும் செய்யறல்ல. இந்த உதாரணங்கள் என்ன தேவை? இப்ப பாருங்க, இப்ப நான் ஒரு 40 சொல்ல உங்களுக்கு சுருக்கம்னு சொல்லி காட்டுறேன் பாருங்களா. இது வளமையா அந்த வகுப்புல சொல்லி கொடுக்கறது தான். இப்படி ஒன்று வந்தா இப்படி சுருக்கணும், ஈஸியான முறை ஒன்று சொல்லித்தாரு. இப்போ ஒரு சுருக்கம் வருது, தனது கணவன், பாருங்க சொற்கள் எண்ணிக்கொள்ளுங்க சும்மா. தனது கணவன் இறந்த செய்தி கேட்ட கண்ணகி என்ன செய்தால் தெரியுமா? இடி ஓசை கேட்ட நாகமாய் நடுங்கினாள், பயந்தாள், அழுதாள், எங்கிருக்கின்றீர் எங்கிருக்கின்றீர் என்று கணவனை அழைத்தாள். தனது சிவந்த கண்கள் மேலும் சிவக்க கோபத்தோடு பாண்டியன் அரண்மனை நோக்கி சென்றாள். கிட்டத்தட்ட 30 சொல் வருகிறதா இல்லையா? வருகிறானு? அப்ப நான் இத அப்படியே வாசிச்செடுக்க போறேன். இதுக்குள்ள என்ன இருக்கு? பிரதான விஷயம், கண்ணகிர துன்பமும் கோபமும் இருக்கு. ஏன் துன்பமும் கோபமும்? பாண்டியன் இறந்தால. அப்ப பாண்டியன் இறந்த செய்தி கேட்ட, சாரி பாண்டியன்ல கோவலன், கோவலன் இறந்த செய்தி கேட்ட கண்ணகி கோபத்துடனும் பெருந்துன்பத்துடனும் பாண்டியன் அரண்மனை நோக்கி சென்றாள். ஒரு 12 சொல்ல சுருக்கியாச்சு. விலங்கு அகைக்கிற. அப்ப சுருக்கங்கள் நீங்க அப்படித்தான் ஒரு 4 வரி, அதாவது 4 வரி முடிய கிட்டவா. இப்ப இதுல பாருங்க, முதலில் இயற்றமிழ்னது இன்றைய நிலையிலிருந்து வெளிவருகின்றன, ரைட்? அதுக்குள்ள என்ன சுருக்கம். புறவிஞ்சால ஒரு ஆக்கப்பட்டது, இதுக்குள்ள என்ன விஷயம் இருக்குது. புறவிஞ்சால 4 வரி, இதுக்குள்ள என்ன விஷயம் இருக்கு. அந்த விஷயங்களை பக்கத்துல பக்கத்துல பென்சிலால் எழுதுறாரு. எழுதி போட்டு அந்த எழுதப்பட்ட விஞ்ஞலும் வாசிச்சா ஒரு அமைப்பான ஒரு பந்தி வரும். அதவும் கூட மொழி நடையில போட்டு எழுதி விடுறது, அதான் சுருக்கம். நீங்க ஸ்கூல்ல, ஆனா இது வரைக்கும் நாம அப்படி செய்யறல. நாம நினைக்கிற இதுல இருக்கிற சொற்கள் அப்படியே இங்க வரணும், அதுக்குள்ள அப்படியே நினைக்க கூடாது. அந்த முறை சுருக்கத்துக்கு வராது. பிரதான விடயம் மாறாம சுருக்கிறதா நீ சுருக்கம். அப்படி நான் காய்க்கிறேன், ரைட்? அடுத்தது இதை சொல்லித்தாரன் கேளுங்க. இந்த பந்தி செய்யறது, தயவு செய்து இந்த பந்திய வாசிக்கிறது, திருப்பி கேள்விக்கு வர்றது, திருப்பி பந்திய வாசிக்கிறது, திருப்பி கேள்விக்கு வர்றது, பந்திய வாசிக்கிறது, இப்படி 5 கேள்விக்கும் 5 தடக்கா பந்தி வாசிக்க வேண்டாம்.
சரியா? 5 கேள்விக்கும் 5 ரக பந்தி வாசிக்க வேண்டாம். முதலாவது இந்த கேள்வியை வாசிங்க. சவாரி என்ற சொல் இந்த மொழியிலிருந்து வந்தது. சவாரி என்பதன் பொருள் யாது? தமிழ்நாட்டின் பண்பாட்டு மரபு எது? தமிழர் வாழ்வியல் மாடுகளின் முக்கியத்துவம் எவ்வாறு வெளிப்படுகின்றது? தமிழ் மக்கள் இணக்க மனப்பான்பு எவ்வாறு வெளிப்படுகிறது? ரைட். இப்ப நான் கேள்வியை வாய்ச்சி இப்படி வாய்ச்சி போறேன் ஒரு தடவை பாஸ்டா. மாட்டு சவாரிக்காரை தோன்றிய வரலாற்றை கவனிக்கலாம். மாடு என்பது தமிழ் சொல், சவாரி என்பது உருது மொழி வழியாக தமிழுக்கு வந்த சொல். ரைட். இங்க எனக்கு கொண்டு விட வந்துட்டு அதுல பென்சிலால் மார்க் பண்ண போறேன். வண்டி முதலியவற்றில் செல்லுகை என்பது பொருள். ரைட். அப்ப இங்க 2 கணக்கு விட வந்துட்டு முதலாவது வாய்ச்சி போக்குள்ளே எனக்கு 2க்கு விட வந்து மார்க் பண்ணித்தேன். திருப்பி ஒரு தடக்கா பந்திய மெல்ல வாய்ச்சி வரணும். ரைட். மூன்றாவது ஆக மெல்ல ஸ்கேனிங் வாசிப்பு. இந்த 5 கேள்விக்கு 3வது முறைக்குள்ளே விடையை கண்டுபிடிச்சிடணும். அப்பதான் டைமை சேவ் பண்ணி கொள்ளலாம். கிரகித்தல், சுருக்கம், கட்டுரை மிக கவனமாக எழுத வேண்டும். டைம் முக்கியம் இங்க. பிள்ளைகள் ரைட். இது தவிர அடுத்தது இந்த கடிதம் அல்லது உங்களுக்கு ஒரு இது தருவான், அறிக்கை தருவான். கூட கடிதத்தை செய்யுங்க. கடிதம் நீங்க எந்த முறையில் எழுதினாலும் ஓகே. இப்ப வலப்பக்கத்துல மேல உங்களோட முகவரியும் இடப்பக்கத்துல அவங்களோட முகவரி எழுதினாலும் சரி, இல்லாட்டி எல்லாரும் இடப்பக்கம் எழுதினாலும் சரி, அது ஒரு இஷ்யூ இல்லை. அது 2க்கும் உங்களுக்கு விட போடுவான். ரைட். அப்ப நீங்க எப்படியும் எழுதலாம். அவங்க அட்ரஸ் தருவாங்க. அடுத்தது கடிதத்திலையும் சரி கட்டுரையிலையும் சரி எந்த மதம் சார்ந்த அடையாளங்களையும் கொடுத்துடாதீங்க. ரைட். ஏன்னா இந்த இப்ப சில டைம்ல நீங்க என்னென்ன நம்மளோட பொடியன்கள் பேடையில பேசக்குள்ள அஸ்ஸலாமு அலைக்கும் என்று போடுவாங்க. அதை தயவு செய்து அது போட வேண்டாம். இந்துக்கள் ஆறா இருந்தாலும் மத அடையாளம் இந்துக்கள் சார்ந்தவர்கள், கிறிஸ்தவர்கள் அல்லது இஸ்லாமியர்கள் மதம் சார்ந்த விஷயங்கள் தயவு செய்து போட வேண்டாம். இப்ப நீங்க சிறுகதைகளுக்கு பேர் தேவைன்னு சொன்னா நீங்க 3 மத பேர்களையும் போட்டு எழுதலாம். அது பிரச்சனை இல்லை. ரைட். ஆகவே அதிலையும் கொஞ்சம் கவனம் செலுத்தி கொள்ளுங்க இந்த விஷயங்கள் அவ்வளவுலையும். ஆகவே கடிதத்துக்கு அமைப்பு மிக முக்கியம். உங்களுக்கு தெரியும் எங்க கமா போடணும் எல்லாம் சொல்லி தந்திருக்கேன். கமா எங்க போடணும், ஏன்னா புல் ஸ்டெப் எப்படி வைக்கணும், அப்புறம் இங்கால எப்படி அடுத்தது முடிப்பு எப்படி முடிக்கணும். முடிப்பு சொல் இருக்குது, உண்மையுள்ள பணிவுள்ள, இந்த 2ஐயும் தவிர வேற ஒன்றுமே எழுதக்கூடாது. ரைட். அடுத்த நன்றி போராட்டியும் பரவாயில்லன்றாங்க. ஆனா போடுங்க நீங்க. நன்றி போராட்டியும் பரவாயில்ல, ஆனா போடுங்க. போன முறை பரவாயில்ல போட சொன்னவங்க, ஆனா நீங்க போடுங்க, நான் சொல்றேன். அடுத்தது முடிப்பு ஒப்பத்தை தமிழ்ல வைங்க, இங்கிலீஷை பாவிக்க வேணாம், தமிழ்ல வைங்க. ஆகவே கடிதம் அறிக்கை என்றது ஒரு செயலாளராக எழுதப்படுறது. துண்டு பிரசுரம் வந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். ரைட். ஆகவே இதை பார்த்து கொள்ளுங்க பிள்ளைகள். நான் அடுத்த பேச போறது இந்த முறை எக்ஸாமுக்கு நீங்க என்னென்ன டீப்பா படிக்கணும் என்ற விஷயத்த பேச போறேன். சரி. நான் பேசியிருந்தாலும் இன்றைக்கு சரி, அதுக்கு முந்தி இதை கொஞ்சம் பார்க்கணும். உங்கள்கிட்ட இதுகளுக்கு விட தெரியுமான்னு பார்க்கணும். ரைட். இந்த செமினார் தான் நாளைக்கு செய்கிறேன். நான் தனியாக இலக்கண செமினார் ஒன்று நாளைக்கு செய்கிறேன். ஃபுல்லாகவே இலக்கண செமினார் தான் செய்கிறேன். நாளைக்கு பார்ப்போம். ரைட். தானே இந்த விஷயத்தெல்லாம் படிச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு அடிச்சு வச்சிருக்கேன், இந்த பாருங்க. இதெல்லாம் தயவு செய்து படிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். ரைட். எல்லாம் விடையோடு அடிக்கப்பட்டிருக்கு. சும்மா வாய்ச்சிட்டு போங்க, அநியாயமா விட்டுட்டு போயிடாதுங்க. ரைட். கடகன்னு சொல்லுங்க அப்போ எனக்கு விடையலை. கூணல் இளம்புரை என்பது என்னது? என்ன தொகை இது? இங்க இருந்து பார்ப்போம். இளைஞர்களே லட்சிய கனவு காணுங்கள் என அப்துல் கலாம் கூறினார். இது என்ன வாக்கியம்? எப்படி வரும் கலப்பு வாக்கியம்? ஒரு ஆள் ஒரு கூற்றா கூறணும். அப்படி கூற்றா கூடக்குள்ள ஏன்னா அப்துல் கலாம் கூறினார். அப்ப அப்துல் கலாம் கூறினார் என்னக்குள்ள அவர கூற்று. அவர் என்ன கூறினார்? இளைஞர்களே லட்சிய கனவுகளை காணுங்கள். அப்ப
இங்க அப்துல் கலாம் கூறினார் என்பதை தலைமை தொடர், அவர் சொன்னது சார்பு தொடர். இப்படி சார்பு தொடரையும் தலைமை தொடரையும் கொண்டு வருவது கலப்பு வாக்கியம். ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. அடுத்த இயல்பு புணர்ச்சி உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும், சொல்லி தந்திருக்கேன். நிலைமொழியும் வறுமொழியும் சேரக்குள்ள எந்தவித மாற்றமும் ஏற்படாம சேர்ந்தா அது இயல்பு புணர்ச்சின்னு சொல்லி தந்தீங்க. இப்ப இங்க பாருங்க, மாம்பழத்துல இம்மன்னா சேருது தோன்றல் விகாரம். பனை சக ஓலை பனையோலை ஈயன்னா தோன்றது தோன்றல் விகாரம். பெண் சக அழகு பெண் அழகு, இங்க இன்னென்னா தோன்றது பெண் அழகு, இயல்பு தோன்றல் விகாரம். ஆனா தமிழ் சக இலக்கியம் தமிழ் இலக்கியம் இயல்பு புணர்ச்சி. அப்ப இதுலயே நோட் பண்ணி கொள்ளுங்க, இந்த வரும்ன்ற பாருங்க, புணர்ச்சி வரும். அடுத்து மூன்றாவது பாருங்க, கூணல் இளம்புரை. இத பண்பு தொகை. சொல்லி பார்க்கலாம். ஓ, இளமையான புரை. அப்ப அது இளமையான என்று வரக்குள்ள அது பண்பு தொகையா வரும். ரைட். அடுத்த பாருங்க, கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நான் சொல்லியிருக்கேன், வினையாளனையும் பேர் எப்படி கண்டுபிடிக்கிறது? படி அவன் ஐ, படி அவன் கு, படித்தவனுக்கு, ஓடியவனுக்கு அல்லது ஓடியவனால், படித்தவனால். அது மாதிரி கற்ற கல் அவர்க்கு, கற்றவர்க்கு. அப்ப வினையடியாக பிறந்து வினையையும் வினை செய்யும் கர்த்தாவையும் குறித்தா அதுதான் வினையாளனையும் பெயர். அப்ப இங்க கற்றவர்க்குன்றது என்ன பேரா வரும்? வினையால் அணையும் பெயரா வரும். சரி, இதுக்கு சொல்லுங்க அப்ப, பின்வருவனவற்று எதிர்மறை வினையாக அமைவது எது? வெகுளேல். வெகுளேல். வெகுழ்தல் என்று சொன்னா கோபப்படுறது. என்ன? வெகுளேல் என்றா கோபப்பட வேண்டாம். வெகுளேல் என்றா கோபப்பட வேண்டாம் என்ற அர்த்தம். வெகுழ்தல் என்றா கோபம் கொள்தல். வெகுளேல் என்றா கோபம் கொள்ள வேண்டாம் என்று வாரதான் அது. விளங்குதா பிள்ளைகள்? ரைட். அடுத்தது, பின்வருவனவற்றுள் எதிர்மறை வினையாக அமைவது எது? வெகுளேல். சரி, பின்வருவனவற்றுள் நெடித்தொடர். வடிவா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க, குற்றியல் உகரம் நெடித்தொடர் வந்து 2 எழுத்துல தான் வரும். சரியா? நெடித்தொடர் வந்து 2 எழுத்துல தான் வரும். விளங்குதா? அடுத்தது இன்னொரு விஷயம் பார்க்கணும். நீங்க முன்னுக்கு அந்த குசுடுதுபுருக்கு பக்கத்துல சரியா பின்னுக்கு என்ன எழுத்து இருக்குதோ அது அந்த வகை குற்றியல் உகரம். இப்ப இங்க பாருங்களா, முதலாவது பாருங்களா, தூது. தூணாக்கு முன்னால என்ன இருக்குது? நெடில் இருக்குது. அப்ப இது நெடித்தொடர். நாக்கு, இதுக்கு முன்னால என்ன இருக்குது? இக்கண்ணா இருக்குது. அப்ப அது வன்தொடர். பாதி குற்றியல் உகரமா? இல்ல சார், அது அந்த பாதி வராது. இல்ல. ஓ, அப்ப விடாது, இது குற்றியல் உகரம் தானே? ரைட். இது என்ன குற்றியல் உகரம்? விடாது. என்ன? வன்தொடரா? ஹலோ, நேரடியாக இதுல கசடத பர இருக்கா? பிள்ளைகள், நீங்க இதுல குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்றத மட்டும் கேளுங்க. வல்லின எழுத்துக்கள் நேரடியாக குசுடுதுபுருக்கு பக்கத்துல இருந்தா வன்தொடர். மெல்லின எழுத்துக்கள் பக்கத்துல இருந்தா மென்தொடர். இடையின எழுத்துக்கள் பக்கத்தில் இருந்தா இடைத்தொடர். உயிரெழுத்து பக்கத்தில் இருந்தா உயிர்த்தொடர். நெடிலெழுத்து இருந்தா நெடித்தொடர். நெடிலெழுத்து 2 எழுத்துல அமரும். ஆயுதம் இருந்தா ஆயுதத்தொடர். இங்க தூணாக்கு பக்கத்துல டாவண்ணா இருக்கு. டாவண்ணா பிரியுங்க. இட்சகா. ஆவண்ணா என்ன எழுத்து? அப்ப உயிரெழுத்து. அப்ப விடாது உயிர்த்தொடர் குற்றியல் உகரம். விளங்கிட்டா? ஓ சார். ரைட். அப்ப இப்ப நாக்கு என்ன குற்றியல் உகரம்? கடைசலத்துக்கு முன்னால என்ன இருக்குது? அது வந்து கசட தபர, அப்ப வன்தொடர். வல்லினம் இருக்குது. அப்ப வன்தொடர் குற்றியல் உகரம்.
விளங்குதா? ரைட். இப்ப இப்ப இதுல ஒரு 10 தான் பார்ப்பேன். நான் மற்ற உங்களுக்கு தேர்ட் பார்ட்ட கொஞ்சம் சொல்லணும். புளியங்காய் என்பதன் சாரியை என்ன வரும்? சாரியை இதுல ஆம். புலி அம்மா, புலி அம் காய், மாதுளை அம் பழம், மாதுளம்பழம். முன்னொட்டு பின்னொட்டு என்பவற்றை ஏற்காத சொல். ஞானம் விஞ்ஞானம், புறப்பாடு பின்னொட்டு, காப்பீடு புராணம். விருந்துக்கு முன்னொட்டு பின்னொட்டு வருமா? விருந்து வராது. விருந்து தான் விட. சரியா? அப்ப இப்படியான கேள்விகளை கொஞ்சம் இந்த இதுல கிட்டத்தட்ட நான் உங்களுக்கு அடிச்சு வச்சிருக்கேன் பாருங்க. எல்லா பயிற்சிக்கு அடிச்சு வச்சுக்கேன் பிள்ளையர். இந்த டியூட் உங்களுக்கு முக்கியமா இருக்கு. 27 கேள்வி இருக்குது. அவ்வளோத்தையும் செஞ்சு பார்த்தாலே போதும். அடுத்து உங்களுக்கு சந்தி விரிக்க சொல்லி தந்திருக்கு. பேராவினையாவும் சொல்லி போட்டிருக்கேன். இதெல்லாம் நாளை செமினார்ல சிலது பாகுபடும். எவ்வளோத்தையும் பாருங்க. நல்ல பிள்ளைகள் மாதிரி இப்ப எடுங்க. கடைசா பேசப்படுற சில விஷயங்கள், இது மிக முக்கியமான விஷயங்கள் பிள்ளைகள். நாளைக்கு விளங்கப்படுத்தும் சில பகுதிகளை நான் சொன்ன மாதிரி எப்படி என்ன படிக்கணும் என்றத கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. நம்ம முதலாவது விஷயம், இந்த முறை நடக்க போற எக்ஸாம்ல வந்தது வராதுன்ற சாய்ஸை நீங்க விட்டுருங்க. நான் உங்களுக்கு ஒரு 11 பாடம் இதுல போட்டிருக்கேன். இந்த 11 பாடத்தை ஆழமா படியுங்க. ரைட்? இந்த இதுல ஆழமா 11 பாடத்தையும் படிச்சு கொஞ்சம் மியூட் பண்ணுங்க காய்க்காம. அடுத்த 2 கட்டாயம் ரீஜாயின் ஆகுங்க. கட்டாயம் ரீஜாயின் ஆகுங்க. எல்லாரும் ரீஜாயின் ஆகுங்க. 10 மணிக்கு 11 மணிக்கு முடிச்சிடுவேன். எல்லாரும் ஆகுங்க. ரைட். அப்ப கிறிஸ்டன் தூது சருக்கத்துல என்ன கேள்வி வந்தாலும் நீங்க ரெடியா இருக்கணும். அப்படின்னு சொன்னா இதை தாண்டி கேள்வி வரப்போறது இல்லை. இதுக்குள்ளதான் இருக்க போகுது. எப்படி? தர்மன் பீமன் ஆகியோர் இருவருவட்ட மனப்போக்கு என்றா இதுக்குரிய என்ன விடன்னு சொன்னா, தர்மனுக்கு சமாதானத்தின் மீதான மனம், பீமனுக்கு யுத்தத்தின் மீதான மனம். மியூட் பண்ணுங்க. யாரு சத்தம் போடுற மாதிரி இருக்கு எனக்கு? யாரு? ரம்னாஸ். ரைட். இங்க பாருங்க. அப்ப தர்மன் பீமன் ஆகியோர் இருவருடைய மனப்போக்குன்றது என்னண்டா, இதுல அர்த்தம் என்னன்னு சொன்னா, தர்மன்